ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞான ஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 ஆங்கில புத்தாண்டில் அனைத்து நலன்களும் வளங்களும் இறையர்களும் பெற்று அனைத்து செயல்பாடுகளிலுமே வெற்றி காண பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவில் மகர லக்னம், மகத்துவம் பெற்ற மகர லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன், அதாவது ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை சந்திரன் ஒவ்வொரு நாளும் செல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியை வைத்து நம்ம பலன் பார்க்க இருக்கிறோம். மகர லக்னத்துக்கு இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற சனி வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் ராகுவை போல் செயல்பட்டுருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கிற குரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் செயல்பட்டுருக்காரு. அந்த கேதுவானவர் நமக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணித்துட்ருக்கார். ராகு நமக்கு மீனராசியில் 3ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த வாரத்தில் சூரியன் நமக்கு சூரியனுடைய அமைப்பு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அதாவது நமக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் போயிட்டுருக்கார். செவ்வாய் புதன் இவங்கெல்லாம் செவ்வாய் தனுசு ராசியிலையும், புதன் 2 நாள் கழித்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புதன் சேர்க்கை இந்த வாரத்தில் ஏற்படுது. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. இது மாதிரியான அமைப்பில் நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. ராகுவோடைய நட்சத்திரம். கம்யூனிகேஷன், நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை டீல் பண்ணுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, புது நபரை சந்திக்கிறது, ஒரு இடத்த விற்கிறது, இதுக்கெல்லாம் இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அதன் மூலமாக நமக்கு பலனை தருவார். ஸோ இன்ற நாளை நீங்கள் தொழில் சார்ந்தும் பயன்படுத்திக்கலாம், ஒரு இடமாற்றத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், ஒரு டாக்குமெண்டேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம், கம்யூனிகேஷன் லெவலில் நமக்கு பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 7ஆம் தேதி விசாகம் நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இன்றைக்கி குருவினுடைய பலன்களை நம்ம அனுபவிக்க இருக்கோம். நமக்கு குரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல அஸ்வினியில் இருக்கிறதுனால, இந்த 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் தேவையான பொருட்கள் சேகரிக்கிறது, அல்லது வீடு சார்ந்து ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் வேலைகளை பண்ணுறது, உறவுகள் சார்ந்து ஒரு புது உறவுகளை சந்திக்கிறது, விருந்தினர் வருகை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் 4ஆம் இடம் வேலை செய்யும். அதே நேரத்தில் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஞானகாரகன் அப்படிங்கிறதுனால கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுடைய தந்தை வழி நபர்களுடைய ஆதரவு, இதுக்கெல்லாம் கூட ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய நாள். ஜனவரி 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது லாப ராசியில் விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருள் வரவு, எதிர்பார்த்த தனவரவு மற்றும் நமக்கு எதிர்பார்த்தபடி தொழில் நடக்கிறது, மேன்மைகள் கிடைக்கும், தொழில் பலத்தை கொடுக்கும், பண பலத்தை கொடுக்கும், வளர்ச்சியை தரும். அடுத்த நாள் 9ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், அதே லாபராசியில் சந்திரன் லாபஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இயங்கி, புதன் நமக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாயோடு சேர்ந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இந்த கேதுவானவர் நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பெருசாக பாதிக்கு விரயங்கள் ஏற்படாது. ஆனால் நம்ம மைண்டில் ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது காரியங்கள், நம்ம செய்கிற வேலைகள், நம்ம எடுக்கிற மூமெண்ட்ஸு, செயல் திட்டங்களெல்லாம் சீக்கிரம் கரெக்டாக முடிஞ்சிருமா, இல்லை அதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுமான்ற ஒரு பயம், அல்லது ஒரு தடைகள், யார் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுங்கிற குழப்பங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஊசல் அடிக்கிட்டு இருக்கும். இருந்த போதிலும் அதுக்கு தீர்வுகளும் நமக்கு கிடைச்சிடும். நம்ம அறியாமலேயே நமக்கு ஒரு நல்ல வழி அதுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி சஞ்சலப்படுறதுக்கோ, செலவுக்கு விரயத்துக்கு, நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆட்படுத்துறதுக்கோ விடாது. அதை கேது காப்பாற்றுறார்.
ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு கேதுனுடைய மூல நட்சத்திரமே தான். கேது வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த 9ஆம் இடத்துக்கு வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. 9ஆம் இடங்கிறது என்ன? ஒரு நபரை சந்திக்கிறது, அந்நிய நபர்கள்கிட்ட பழகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளிநாடு தொடர்பு சார்ந்த விவரங்கள், ஆராய்ச்சி கல்வி, இப்போ ஒரு அடிஷ்னல் கல்வி படிக்கிறது, அல்லது நமக்கு வழிகாட்டுதலாக கைடாக இருக்கவங்கள ஃபாலோ பண்ணுறது, இதில் எல்லாமே கொஞ்சம் தடைகள் ஏற்படுன்றதுனால இன்றைக்கி அந்த மாதிரி திட்டங்கள் இருந்தால் அதை அவாய்டு பண்ணிடுங்க. பிரயாணங்கள் இருந்தால் தள்ளி வச்சுருங்க. புது நபர்கள் வெளிநாட்டு தொடர்புகளை வந்து இன்றைக்கி அவாய்டு பண்ணிடுங்க. ஆனால் வேலை, அன்றாட வேலை, நம்ம ரெகுலராக பண்ணுற வேலைக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கும். அது தொழில் பலத்தை நல்லா கெடுக்காமல் நல்லபடியாக கொடுக்கும். ஜனவரி 11ஆம் தேதி வந்து பூராட நட்சத்திரம். சந்திரன் வந்து 12ஆம் இடமான விரை ராசிக்கு வர்றார், தனுசு. அங்கே வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இயங்கிறதுனால, சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெருசாக கெடுபலன் தந்துடாது. செலவுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அது நமக்கு வரவாக மாறிடும். எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் ஒரு கஷ்டமும் படாமல் இன்றைக்கி சந்தோஷமான நாளாக, உற்சாகமான நாளாக, உறவுகளுக்கும் சாதகமான நாளாக நமக்கு நல்லபடியாக போகும். ஏன்னா சுக்கிரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நமக்கு எதிர்பார்த்த மேம்பாடுகள் கிடைக்கும். மன உற்சாகம், மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழியில் ஒரு அனுகூலங்களெல்லாம் கிடைக்கும். நல்ல நாளாக. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ஆனால் நம்ம எப்போவுமே கவனத்தில் என்ன வச்சுக்கணும்னா, நம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து 8ஆம் அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து நமக்கு தடைகளை கொடுப்பவர். சூரியன் வந்து கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்துவாருங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது சூரியனும் அதே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒர்க்கு வந்து நமக்கு ஹார்டாக ஃபீல் பண்ணலாம், அல்லது வேலை செய்கிறதுக்கு உண்டான அப்ரிசியேஷன் கிடைக்காம போகலாம். சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் வேலை மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் கான்சன்ட்ரேஷனாக ஒரு ஜாக்கிரதையாக நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இந்த நாளை கடத்திடணும். புதிய செயல் திட்டங்கள், புதிய அணுகுமுறைகள், ஒரு நாமளாக போய் ஒரு ஐடியா சொல்கிறது, அல்லது நம்ம வந்து புது முயற்சிகள், புது வேலைகளுக்கு ட்ரை பண்ணுறது, இதையெல்லாம் இன்றைக்கி அவாய்டு பண்ணிடுங்க. இது மாதிரி இந்த 7 நாட்களுமே சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக நமக்கு வளர்ச்சியை தர்றாருன்னாலும் கூட, நம்ம இந்த பேஸு புது அஸ்ட்ராலஜி முறை அப்படிங்கிறது இந்த பேஸில் வந்து நம்ம பயணிக்கிறோம். பாஸ்கர அஸ்ட்ராலஜிங்கிற இந்த முறையில் வந்து நட்சத்திர சூத்திர முறைன்னு இருக்குது. நம்ம பிறந்த ஜாதகத்தை ஒரு தடவை கணித்து 12 பாவ அதிகாரிகளை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கோச்சாரத்தையும் திசாபுத்தி அந்தரத்தையும் நம்ம கேள்விகளுக்கு கரெக்டாக எதை கொடுக்குது, நம்ம விதி கொடுப்பினைங்கிறது எதை நம்மளுக்கு பதிலாக சொல்லுதுங்கிறதையெல்லாம் தெரிஞ்சு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.